காங்கிரஸில் பெரிய தலைவர்கள் வரனா பணக்காரர்கள் தான் வருவாங்க. இவங்கெல்லாம் வரக்கூடாது, மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது. என்ஜினியர் தவிர நாங்களே பார்த்துக்கோன்னா அப்படி இன்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி. நான் தானே போயிட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறோம், சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போறோம், நீங்களும் பண்ண போறீங்க, திறந்து விட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. செம்பரம்பாக்கம் ஏரி உபரிநீர் திறக்கிற தகவலை சொல்லாத அதிகாரிய திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ் எம்எல்ஏவும் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான செல்வ பெருந்தகை திமுகவை வச்சு வசப்பாடி இருக்காரு. திமுக கூட்டணிக்குள்ள ஏற்கனவே பல பிரச்சனைகள் போய்கிட்டு, அதுவும் காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்கள் திமுக அமைச்சர்கள் கிட்ட வம்பு இழுக்கிறதும் இவங்க அவங்க கிட்ட வம்பு இழுக்கிறதும்னு வாடிக்கையாவே போச்சு. சமீபத்தில் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி காங்கிரஸ் கட்சிக்காரவங்க பணக்காரவங்க நிகழ்ச்சிக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நிர்வாகிகளை சீண்டி இருந்தாரு. ஏன்னா காங்கிரஸில் பெரிய தலைவர்கள் வரனா பணக்காரர்கள் தான் வருவாங்க. ஆனால் நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரை சாமானியர்களை, சாதாரணமானவர்களை மதிப்பளிக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய இயக்கம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே ஆட்சியில பங்கு வேணும் 2026 துணை முதலமைச்சர் செல்வ பெருந்தகைன்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்கள் போஸ்டர்ஸ் வேற ஒட்டி பரபரப்ப கிளப்பி இருந்தாங்க. இந்த நிலையில கனமழை காரணமா செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பி வர்றதால உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. இந்த பகுதிக்கு திடீர்னு வந்த ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை அதிகாரிகளோட ஆய்வு பண்ணியிருக்காரு. ஆய்வு முடிஞ்சதும் பொதுப்பணித்துறை அதிகாரி தனசேகரனை எம்எல்ஏ செல்வ பெருந்தகை வசப்பாடி இருக்காரு. மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெரியாமல் தண்ணீரை திறந்து விடுறீங்க, 3 வருஷமா நான் தான் திறந்து விட்டேன், போன வருஷம் கூட என்கிட்ட சொல்லல, அப்படி என்ன பிரஸ்டீஜ், இவங்களெல்லாம் தண்ணீர் திறக்க கூடாது, தொடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்போதான் இந்த சாதி வெறியில இருந்து மீண்டு வர போறோம்னு மனசுல உள்ள வேதனைய கொட்டியிருக்காரு. அது மட்டுமா, பொதுப்பணித்துறை வெறி பிடிச்சு போயிருக்குன்னு சொல்லி பங்கமா திமுக அமைச்சர் துரைமுருகனை எதிர்த்திருக்காரு. என்ன இவங்கெல்லாம் வரக்கூடாது, மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது. என்ஜினியர் தவிர நாங்களே பார்த்துக்கோன்னா அப்படி இன்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி. சிஎம் எப்படி உடைக்கிறாரு தெரியும், டெப்டி சிஎம் உடைக்கிறாரு. அவங்க வந்து பாவம் ராத்திரி மகனம் ஒரு நீங்க எங்களை கூப்பிட்டு இப்ப நான் போறேன் 10 கிராமத்துக்கு போறேன். நான் தானே போயிட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறோம், சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போறோம், நீங்களும் பண்ண போறீங்க, திறந்து விட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. மாட்ட சொன்னா என்ன பண்ணிவிடா, டிவியில பார்த்து நான் உங்களுக்கு 4-5 மணி நேரமா ட்ரை பண்றேன், போன் எடுக்க மாட்டேன். எத்தனை மிஸ்டேக் கால் இருக்கு பாரு. அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்ப நான் எம்எல்ஏ விடுங்க, நான் பொறுமையா போறேன், இன்னொருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்களா? மக்கள் பிரதிநிதி வேலையை நீங்களே சேர்த்து செய்யறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி? ஒரு மரபொன்று இருக்குல்ல, காலங்காலமா பிரிட்டிஷ்கார பீரியட்ல இருந்து கூப்பிட்டு தான் வச்சு பூஜை போட்டு தரப்பாங்க. நீங்க அதெல்லாம் செய்யல. எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையும் இல்லை. நீங்க சிறுமைப்படுத்த நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க சிறுமையில மக்களுக்காக ஓடிக்கிட்டு தான் கிடக்கிறோம். எப்பவும் கிளம்புறோம், ராத்திரி 12 மணி வரைக்கும் ஊருக்கு தான் போக்குறோம். தனி தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை என்பதால தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. திமுக ஆட்சியில சமூக நீதினு வீர வசனம் பேசுற முதல்வர் ஸ்டாலின் சொந்த கூட்டணி கட்சி எம்எல்ஏவை பாரபட்சமா இப்படி நடத்தியிருக்காருன்னு சொல்றாங்க. திமுக ஆட்சியில மேடையில மட்டும்தான் சமூக நீதி, திமுக கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள சமூக நீதி நாரி போயிருக்குதுன்னு சொல்லி மக்கள் காரி துப்புறாங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.